பிரைஸ் லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம். இந்த நாளில் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 136 அதிகாரத்தில் 23 வசனம். சங்கீதம் 136 23 நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒரு பாடலை பாடுறது நாம் பார்க்கிறோம். 136 சங்கீதம் ஒரு சாண்டிங் போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாதி சொல்லுவாங்க, தலைவர் பாதி சொல்லுவாங்க, ஜனங்கள் பாதி சொல்லுவாங்க. அப்புறம் தாழ்மை நினைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவார்கள். இந்த 136 சங்கீதம் ஃபுல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு அவர் வழியில என்னென்னலாம் நடந்ததோ, என்னென்னலாம் அதிசயங்களை கர்த்தர் செய்தார், அதை சொல்லி சொல்லி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை போற்றி கொண்டே வந்தார்கள். சோதரர், அதுதான் அந்த பார்க்கிறோம். அதுல இந்த 23 வசனத்துல நம்முடைய தாழ்வி நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று சொல்லப்பட்டது. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தாழ்வில் நினைத்தார் பாருங்க. அதுதான் அவங்க நினைச்சு பார்க்குறாங்க. என்ன நினைக்கிறாங்க? இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமையா இருந்த பொழுது ஆரம்ப காலத்திலே அவர்கள் நல்ல மதிப்பு மரியாதை இருந்தது. ஏன்னா யோசேப்பு தான் அந்த நாட்டில் அதிகாரியா இருந்தான். அந்த யோசேப்பு அதிகாரியா இருந்த அவன் மரணம் அடைந்து யோசேப்பை அறியாத வேற ஒரு ராஜா வந்த பொழுது இந்த எபிரேய மக்களுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை உண்டானது. அவர்கள் பார்த்தாங்க, இவர்களை இப்படியே விட்டுட்டோம்னா பயங்கரமா பலுகி பெருகி கடைசியில் நமக்கே விரோதமாக எழும்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகடித்தார்கள். சோதரம், இப்படி பல பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தார்கள். எந்த பிரச்சனையை கொடுத்தாலும் வசனம் சொல்லுது, அவர் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இந்த நாட்களிலே அவர்களை செய்யாத வேலை கிடையாது, படாத பாடு கிடையாது. அவ்வளவு பாடுகள், ஆகாரம் இல்லாமல், துணிமணி இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், தூங்க நேரம் இல்லாமல் அவர்கள் பட்ட பாடுகளை அங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளது. சரியா அங்க வேலை செய்யலன்னு அவ்வளோ அடிகளை உதைகளை பெற்று அவர்கள் அடிமைத்தனத்திலே நடத்தப்பட்டார்கள். ரொம்ப தாழ்மையாய் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் ஒரு அடிமைகளை போல நடத்தப்பட்ட பொழுது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா, அந்த அவங்க படுற பிரயாசத்தின் கண்ணீரை கர்த்தர் பார்த்து என்று சொல்லப்பட்டது. நான் அவளை கண்ணீரை கண்டேன், அப்படினாலே அவளை விடுவிக்க நான் கடந்து ஒரு ஆளை அனுப்ப விரும்புகிறேன் என்று சொல்லி மோசே ஆயத்தப்படுத்தினார் ஆண்டவர். அப்படினால் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன வசனம் பாருங்க. இப்படி உங்களுடைய பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் கர்த்தர் பார்க்கிறவர்கள் எல்லா ஜனங்களுடைய பிரச்சனைகளையும், கண்ணீர்களையும், கவலைகளையும், ஏமாற்றங்களையும், மற்றவர்கள் நம்மை ஏமாற்றி மற்றவங்க பிழைக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த தாழ்மையிலிருந்து விடுதலை பண்ண விரும்புகிறார். சோதரன், எந்த மனுஷனும் பாருங்க, ஆண்டவர் இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து குற்றம் சொல்ல விரும்பினால் அவங்க செய்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விட்டு தூரமா போன சிலை வழிபாடு, விக்கிரகாராதனை செய்வாங்க. அதனால ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, ஏழைகளை மறந்துடுவாங்க, நியாயங்கள் புரட்டப்படும், இப்படி பல லஞ்சங்கள் பெருகும். இந்த மாதிரி காரியத்தை பார்க்கும்போது தான் கர்த்தருக்கு ரொம்ப வருத்தம் உண்டாகும், கோபம் உண்டாகும். சோதரம், ஏழைகள் அநியாயம் அடக்கி வைக்கிறவர்கள், ஏழை ஜனங்களை கஷ்டப்படுத்துறவங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் ரொம்ப வருத்தம். அதனால சொல்லப்படுப்பார், தாழ்வில் நம்மை நினைத்தவர். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப தாழ்மைப்பட்டு போனீர்களோ, உங்க வாழ்க்கையில நீங்கள் நிம்மதி இல்லாதபடிக்கு நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை பயங்கரமா தாழ்த்துகிறார்களா? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கிறதா? வயதா இருக்கிற நீங்க உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரையும் மதிக்கவில்லையா? இன்னைக்கு வயதானவங்களுக்கே மதிப்பு மரியாதை கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. அப்படின்னா அநேக குடும்பங்களை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள்
சிரமப்படுத்தப்படுகிறார்கள், தாழ்த்தப்படுகிறார்கள். இன்னும் அதிகமாக அவர்களை தாழ்த்தப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். உங்க வாழ்க்கையிலே தாழ்வில இருக்கிற சமயத்திலே கர்த்தர் நினைந்து உங்களை பழைய இடத்துல கொண்டு வருவார், ஒரு மேன்மையான காரியத்தை கொண்டு வருவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே நீ கர்த்தருடைய முகத்தை பார்ப்பீங்கன்னா, அவர் உங்களை எவ்வளவு தாழ்மையா இருந்த பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தினார், மக்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். பாலும் தேன் ஓடுற அந்த நாட்டை அவர்களுக்கு கொடுத்தார். சோத்திரம். கானானை கொடுத்தார். கானானியர்கள் அங்கே இருந்து துரத்தப்பட்டார்கள். வசனம் சொல்லுது, அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் தாழ்மையில இருப்பீர்களா, கர்த்தர் உங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார். அப்படிப்பட்ட அவருடைய ஆண்டவரை துதியுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை உங்க மேல வைத்ததுனாலே கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடாதபடி உயர்த்தும்படி விரும்புகிறார். நீங்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கிறீர்களோ, பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ, யாருமே மாற்ற முடியல, நான் பார்க்காத இடம் இல்லை, போகாத கோயில் இல்லை, அடிக்காத மொட்டை இல்லை, போடாத சட்டை இல்லை, எல்லாத்தையும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த மாற்றம் இல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தாழ்மையில் இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்தும்படி வந்திருக்கிறார். அந்த காலவெளியில அந்த உங்களை உயர்த்துகிற, உங்களுக்காக பரிதபிக்கிற, உங்களுடைய பிரச்சனையை பார்க்கிற அந்த இயேசு விட்டு வாங்க. அந்த இயேசு அற்புதங்களை செய்வார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து அடிமையா இருந்த பொழுது இறங்கினாரோ, அதே போல இன்றைக்கு காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு இறங்க விரும்புகிறார். உங்களுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும்படி கர்த்தர் விரும்பி இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால சொல்லுங்க, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவர். பாருங்க, உலகம் எல்லாம் மறந்துடலாம். பாருங்க, எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை மறக்க மாட்டார். நீ செய்த நன்மைகளை மறக்க மாட்டார். நீ செய்த உபகாரங்களை மறக்க மாட்டார். நீ கர்த்தருக்கென்று படுகிற பிரயாசங்களை மறக்க மாட்டார். அவர் நினைவில் வைத்து உங்களை ஆசீர்வதித்து ஏற்ற காலம் வரும்போது உயர்த்துவார். ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த தேவனை மட்டும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் பாட்டு பாடினாங்க, சாண்டிங் பண்ணாங்க. இன்றைக்கு அதே போல நீங்க பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையிலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தாழ்வில் இருக்கிறாங்கப்பா. தாழ்வில் இருந்து உயர்த்த வல்லமுள்ள தேவன் நீ ஒருவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று முழு சொல்லப்பட்டிருக்கிற 136 சங்கீதம் சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், தாழ்வுகள் மாறட்டும். ஒரு உயர்வை கட்டளையிடும், நீதி நேர்மையை மக்களுடைய வாழ்க்கையில செய்யும்படி செபிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாளைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இஸ்ரவேல் நினைத்தது போல உங்களை நினைத்து கர்த்தர் உயர்த்துவார். அவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு லூகாஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.